பூமி உருவாகும் முன் அமைதி இல்லை. அங்கே காற்றில்லை, நீரில்லை, உயிரும் இல்லை. வெறும் நெருப்பு நிறைந்த உலகம், உருகிய கல் மற்றும் வெப்பம் மட்டுமே. ஆயிரக்கணக்கான எரிமலைகள் வெடித்தன. லட்சக்கணக்கான டன் லாவா பூமியின் மேற்பரப்பில் ஓடின. அது தணிவதற்கு முன் பூமியின் கதை இன்னும் எழுதப்படவில்லை. அந்த உருகிய கல் மக்மா, பூமியின் முதல் திரவக்கல். அதில்தான் பூமியின் முதல் கற்கள் பிறந்தன. மக்மா குளிரும்போது திண்மமாக மாறுகிறது. அப்போது உருவாகும் கற்கள் இக்னியஸ் ராக்ஸ். இவை பூமியில் பிறந்த முதல் தலைமுறை கற்கள். மக்மா பூமியின் அடியில் மெதுவாக குளிர்ந்தால் பெரிய கிறிஸ்டல்கள் உருவாகும். அவற்றை இன்ட்ரூசிவ் ராக்ஸ் என்று அழைக்கிறோம். உதாரணம் கிரானைட். ஆனால் லாவா பூமியின் மேற்பரப்பில் விரைந்து குளிர்ந்தால் கிறிஸ்டல்கள் சிறியது. அவை எக்ஸ்ட்ரூசிவ் ராக்ஸ். உதாரணம் பசால்ட். ஆண்டுகள், லட்சக்கணக்கான ஆண்டுகள். இயற்கை அமைதியாக தனது வேலையைத் தொடங்கியது. கற்கள் வயதாகத் தொடங்கின. காற்று கற்களை செயற்கையாக அரைத்தது. மழை கற்களை நுறுக்கியது. நதிகள் கற்களை எடுத்துச் சென்றது. பனிப்பாறைகள், கிளேஷியர்ஸ், கற்களை கீறி இழுத்தன. இவை சேர்ந்து கற்களை சிறிய துண்டுகளாக மாற்றின. இதற்கு பெயர் வெதரிங் மற்றும் இரோஷன். இந்த துண்டுகள் தூசி, மணல், சேறு, கற்கள் நதிகள் மற்றும் காற்று மூலம் கடலின் அடிவரை பயணித்தன. அங்கே கடலின் அடியில் அமைதியாக படிந்தது. அடுக்கு மீது அடுக்கு, நெருக்கடி மீது நெருக்கடி, ஆண்டுகள் மீது ஆண்டுகள். அவற்றின் அழுத்தமும் நேரமும் சேர்ந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ் உருவானது. இந்த கற்கள் பூமியின் வரலாற்றை பதிவு செய்தவை. அவற்றின் அடுக்குகள் காலத்தின் பக்கங்கள். அந்த பக்கங்களில் உயிரினங்களின் எலும்புகள், தோல்கள், நச்சுகள், பழைய உயிர்களின் அடையாளங்கள் ஃபாசில்ஸ் மறைந்துள்ளன. சாண்ட்ஸ்டோன், லைம்ஸ்டோன், ஷேல் இவை அனைத்தும் செடிமெண்ட்ரி. ஆனால் கதை இங்கே முடிவதில்லை. பூமியின் அடியில் அழுத்தமும் வெப்பமும் அதிகரிக்கிறது. அந்த சூழ்நிலையில் கற்கள் உருகாமல் மாற்றம் அடைகின்றன. இதற்கு பெயர் மெட்டமார்பிசம். அவ்வாறு ஷேல் ஸ்லேட் ஆகிறது. லைம்ஸ்டோன் மார்பிள் ஆகிறது. கிரானைட் க்னைஸ் ஆகிறது. இது ஒரு இரண்டாம் பிறப்பு. அவ்வாறு கற்கள் பிறக்கின்றன, உடைக்கப்படுகின்றன, மாற்றப்படுகின்றன, மீண்டும் உருகி மக்மாவாக மாறுகின்றன. இந்த பயணம் முடிவில்லாத சுழற்சி. இதற்கு பெயர் ராக் சைக்கிள். கற்கள் இயற்கையின் சின்னம் மட்டுமல்ல, மனித வரலாறும் கற்களால் கட்டப்பட்டது. மரபுகளும் அரண்மனைகளும் சிலைகளும் நகரங்களும் கற்களால் உருவாகின. நாம் நடக்கிறேன் என்று நினைக்கும் நிலத்தின் ஒவ்வொரு தூசிக்கும் மில்லியன் ஆண்டுகளின் கதை இருக்கிறது. ஒவ்வொரு மலைக்கும் ஒரு வரலாறு, ஒவ்வொரு கற்களுக்கும் ஒரு பயணம். பூமி பேசுகிறது, ஆனால் அது கற்களால் எழுதுகிறது.